தமிழ் புத்தாண்டு ராசி பலன், விஸ்வாவசு வருஷத்திய ராசி பலன். இந்த 2025ஆம் ஆண்டு, இந்த தமிழ் ஆண்டில் 4 கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி, உடனே ராகு கேது பயிற்சி. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். அதே மாதிரி ராகு கேது, ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. சனி பகவான் ராகுவுக்கு 2ஆம் இடத்துல, அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அது மாதாந்திர கோள், ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் இந்த கேதுவோட பலன்கள். ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. இந்த 4 கிரகங்கள், மற்றபடி மாதாந்திர கோள்கள், தினக்கோள், உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். துலாம் ராசி விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம், என்னோட கணக்குப்படி 11 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். 11 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 11 + 19 30. 30 வயசு வரைக்கும் சனி தசை உங்களுக்கு நடப்பில் வந்துடும். இப்போ சனி தசை நடக்குது. படிக்கிற காலகட்டத்தில் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் 4 கிரகங்கள் நிலையாக இருக்குது. ராகு கேது, சனி பகவான், குரு. தமிழ் புத்தாண்டு தொடங்கிய உடனே ஒரு மாதத்தில் ராகு கேது பயிற்சி வந்துடும், குரு பயிற்சி வந்துடும். மற்றபடி மாதாந்திர கோள்களும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. படிக்கிற காலகட்டத்தில் சனி தசை தான் வரும் உங்களுக்கு. இப்போ 20-21 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க. சனி தசை ஒரு சிலருக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம். ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் உங்கள் லக்கணத்துக்கு அவயோகராக இருந்தால் மட்டுமே, அதாவது வேற லக்கணத்துக்கு, மற்றபடி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ கெடுபலன்களை பண்ணாது சனி பகவான். படிப்பு ரீதியாக நீங்கள் ஏற்றம். பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பெல்லாம் சிறப்பாக இருக்கும். இப்போ பொருளாதார வரவு, பண வரவு எல்லாத்தையுமே கொடுத்துரும். 8ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் குரு பகவான் பொருளாதார தட்டுப்பாடுகளை கொடுத்தார். பண விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தார் 8ல் இருக்கும்போது. ஏன்னா 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஒரு சிலருக்கு உடல் உபாதைகளை கொடுத்துருப்பார். இப்போ 9ஆம் இடத்துல இருக்கார் இந்த வருடம் ஃபுல்லாகவே. ராசிக்கு குருவுடைய பார்வை, உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். படிப்பு ரீதியாக, மனசெலவில், பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். 21 வயசுக்கு மேலே 30 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி சனி தசை எடுத்திருக்கிறேன். சனி தசை எந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னா, 6ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல ராகு, 9ல் பாக்கியஸ்தானத்தில் குரு, ராசிக்கு குரு பார்வை, கேதுவோட அமைப்பும் சிறப்பு. அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்கு கொடுத்துரும். ராகு பகவான் இருக்கு இல்லையா 5ஆம் இடத்துல சொந்த நட்சத்திரத்தில், அதே பாக்கியஸ்தானத்தில் குருவும் ராகுவோட நட்சத்திரத்தில். கோச்சார ரீதியாக ராகு கனெக்ட் ஆகிறதுனால வெளிநாடு வேலை வாய்ப்புகள், அந்நிய நபர்கள், வெளியில் போயிட்டு தொழில் பண்ணுறது, வெளியில் போயிட்டு வேலை பார்க்குறது, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு வேலை பார்க்குற மாதிரி, இது மாதிரியான முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப லாங்கில் வேலை கிடைக்கும். அதை படிப்பு முடிச்சுட்டு அது மாதிரி வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு, இப்போ வெளி மாநிலத்துக்கு போகிறவங்க, வெளிநாட்டுக்கு போகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பு. வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும், பொருளாதாரத்தையும் கொடுத்துரும். இந்த குரு பகவான் ராசிக்கு பார்வை இருக்கிறதுனால 6ஆம் அதிபதி இல்லையா, இது வரைக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தவங்க, அதாவது மருத்துவ செலவுகள்லாம் எடுத்திருப்பீங்க. ஒரு சில பேர் உடல் உபாதைகளை கொடுத்து 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது இது மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கலாம். இப்போ மருத்துவ செலவுகள் கம்மியாகும், உடல் உபாதையிலேருந்து வெளியே வருவீங்க. நோய் நொடி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, வீட்டில் உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்கள் வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவுகள் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், அது எல்லாமே கிளியர் ஆகும். இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, திருமணத்தை கொடுத்துரும். திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. ராசிக்கு குருவுடைய பார்வை சிறப்பு. திருமணம் அப்படிங்கிறது 23, 24, 25ல் இந்த 3 வயசில் திருமணம் நடக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு குரு உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். வக்கரமாக இருக்கக்கூடாது. 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருக்கக்கூடாது. சமீப காலமாக குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அதாவது திருமண வாய்ப்புகள் ரீதியாக பிரச்சனைகளை கொடுத்துருக்கும், தடைகளை கொடுத்துருக்கும். 8ஆம் இடத்துல இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்த்துருந்தா கூட திருமண யோகம் இருக்குது,
திருமணம், அதாவது குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, திருமணம் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் திருமண வாய்ப்புகள் தடைப்பட்டிருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து திருமணம் நடந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் அமர்ந்த இடம் நல்ல சுபத்துவமாக அருமையாக இருந்துட்டாருனாக்கா வயசோட திருமணம் நடந்துடும். அப்படி இல்லை வக்கரமாக இருக்காரு, 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருக்காரு அப்படின்னாக்கா திருமணங்கிறது கொஞ்சம் தடைப்படும். அந்த தடைப்பட்ட திருமணங்கள் இப்போ நடக்கும். திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சிங்களேன், கணவன் மனைவிக்குள்ள அது கருத்து வேறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ மாறும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா திருமண வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். ஏன்னா சனி தசை இல்லையா, 30 வயசுக்குள்ள இது நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. ஏருக்கு மாறாக இருக்கும். அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே. இருந்தாலும் பெருசாக கெடுபலன்கள் கிடையாது. உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் கடன் இருக்கா, கடன் நிவர்த்தியாகும். ஆனால் பெரிய கடன்களை தவிர்ப்பது நல்லது. பெருசாக நீங்கள் கடன் வாங்காதீங்க. கடன் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். நீங்கள் கடன் வாங்கி தொழில் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். சனி தசையில் நீங்கள் மேலே மேலே வந்து கடன் வாங்குறதோ இல்லை அடுத்தவங்க நம்பி பணம் கொடுக்குறதோ இது எல்லாமே வேண்டாம். சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு சில பேருக்கு தடை வைக்கும். ஏன்னா 5 குடைய கிரகம் 6ஆம் இடத்துல மறையிறதுனால உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தது, தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா பரவாயில்ல. இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் தடை தாமதங்கள் உண்டு. குழந்தைகளுக்கு செலவுகள் அதிகமாகும். சுப செலவுகள், தேவையில்லாத செலவுகள் இது மாதிரி வரும். இல்லை மருத்துவம் எடுக்கிறது, அப்பப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது பசங்களுக்கு, இது மாதிரி வீண் செலவுகள் கொடுக்கலாம். அதுலேயும் சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு 30 வயசுக்கு மேலே 47 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை இது விரையாதிபதி தசை, பாக்கியஸ்தானாதிபதி தசை. இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் புதன் தசையில் நல்லா இருக்குன்னே சொல்லிக்கலாம். ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம். உங்கள் சொந்த ஜாதகத்தில் வக்கரமாகவோ இல்லை சூரியனோட அஸ்தங்கமாக இருந்தாலோ 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் புதன் அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. புதன் நன்மை செய்யணும் அப்படின்னாக்கா மறைஞ்சிருந்தாலும் சுபத்துவமாக இருக்கணும். இந்த ராசிக்கு 6, 8, 12 மறையக்கூடாது. 6 அப்படிங்கிறது நீசம். அந்த நீசமாக இருக்கக்கூடிய புதன் தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்காது. 6ல் வந்து நீசமாகி இருந்தாலும் வக்கரமாக இருந்தால் பரவாயில்ல. அதுலேயும் நிறைய விதிவிலக்குகள் உண்டு. நிறைய பேர் வந்து இந்த இளவயது காலகட்டத்தில் விசாக நட்சத்திரத்தில் புதன் தசையில் கஷ்டப்படுறாங்கனாக்கா, முக்குட்டு கிரகங்கள் சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், சூரியன் இந்த 3 கிரகங்களும் ஒரே பக்கத்தில் சுற்றிட்டே இருக்கும். இதில் சுக்கிரனும் புதனும் அடிக்கடி போய் அஸ்தங்கமாயிடுவாங்க, அதாவது சூரியன்கிட்ட. அதனால் இது மாதிரியான அஸ்தங்கம் ஆகக்கூடிய தசைகள் இல்லை வக்ரமாகக்கூடிய தசைகள் இது எல்லாம் பிரச்சனைகளை கொடுக்கும். நிறைய கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் இதுதான். இந்த புதன் தசையில் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் இன்னும் மோசம். இந்த ராசிக்கு நன்மை அந்த லக்னத்துக்கு கெடுபலன் செய்யக்கூடிய அமைப்பில் வந்துட்டார்னாக்கா அது நிறைய கெடுபலன்கள் கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கும். அது மாதிரி கொடுக்கக்கூடிய நபர்கள், புதன் தசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள், இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை சிறப்பு. ஏன்னா 5ஆம் பார்வைக்கு அந்த அளவுக்கு பலம் குருவுக்கு. உங்களுக்கு நன்மை செய்யாத கிரகமாக இருந்தாலும் பொதுவாகவே குருவுடைய பார்வை எந்த ராசிக்கு இருக்கோ அது நல்லாவே இருக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இருக்கும். வேலை செய்யக்கூடிய வேலை நல்லா இருக்கும். எந்த ஒரு முயற்சிகள் பண்ணாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த புதன் தசையில் உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லலாம். வேலை வாய்ப்பு ரீதியாக தொழிலில் ஒரு சில பேருக்கு வந்து கடன் இருந்ததுன்னு வச்சுக்கலாம், அந்த கடன் தீரும். நோய் நொடி பிரச்சனைகள், வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி புதன் தசையில் நிறைய பேர் வந்து வழக்குகள் எல்லாம் சந்திப்பாங்க. வழக்குகள் எப்படி கொடுத்துரும், அந்த வழக்குகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரிலீஃப் ஆகும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலை. சண்டை சச்சரவுகள் எல்லாமே உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். எது இருந்தாலும் சரி, எது மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறப்பான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். 47 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் கேது தசை. இந்த கேது பகவான் தசை அப்படிங்கிறது கடந்த காலத்தில் வேலை ரீதியாக நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் 12ஆம் இடத்துல. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா 8ல் குரு இருந்தது போன வருஷம். உங்களுக்கு நிறைய தொந்தரவுகளை கொடுத்தது காரணமே இந்த 8ஆம் இடத்துல குருவும் 12ஆம் இடத்துல கேதுவும். தூக்கமாக இருக்காது. பொருளாதார பிரச்சனைகளை ஒரு சில பேர் கொடுத்துருக்கும். அதாவது பண வரவு விடுபட்டு தான் வந்திருக்கும். பணம் ரொம்ப தடையாகி வந்திருக்கும் ஒரு சில பேருக்கு. மனசளவில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. தசை சரியில்லைனா மட்டும். அதாவது தசைங்கிறது இந்த ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா கேது பகவான். ஏன்னா நிறைய விதிவிலக்குகள் உண்டு கேது பகவானுக்கு மட்டுமே. அது மாதிரியான அவயோக தசைகளில் இருந்துச்சுன்னா அந்த கேது பகவான் நிறைய பாதிச்சிருப்பீங்க. அந்த பாதிப்புகள் இப்போ விலகும். 11ஆம் இடத்து கேது கோச்சார ரீதியாக குருவுடைய பார்வை ராசிக்கு சிறப்பு, நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக எல்லாமே உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். 54 வயசுலேருந்து 74 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. இந்த சுக்கிரதசை மத்தியம வயதில் தான் வருது.
இது நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். ராசியாதிபதி அஷ்டமாதிபதி, 7 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. அப்போது இந்த ராசிக்கு சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு யோகம். வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும். வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வேலை ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். இப்போ வேலை மாற்றத்துக்கு நீங்கள் யோசிக்கலாம், தொழில் மாற்றுறதுக்கு யோசிக்கலாம், புதுசாக ஒரு தொழில் பண்ணுறதுக்கு யோசிக்கலாம். ஏன்னா குருவுடைய பார்வை தெளிவான முடிவு எடுக்க வைக்கும், உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்க வைக்கும். அரசாங்க உதவிகளாக இருந்தாலும் சரி, மற்றபடி வேறு யாருக்கிட்ட உதவிகள் கேட்டிருந்தாலும் இந்த சுக்கிரதசையில் நல்ல ஒரு உதவிக்கரம் நீட்டுவார்கள். விரோதிகள் இருந்தால் கூட, எதிரிகள் இருந்தால் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறத நம்ம அதையும் பார்க்கணும். 6ல் சனி இருந்தால் மறைமுக எதிர்ப்பு, எதிரிகள் தொல்லை எல்லாமே இருக்காது, எதுவுமே இருக்காது. அதிகபட்சமாக நன்மை கொடுக்கக்கூடிய இடம் இந்த சனி பகவான் இருக்கிற இடம். 74 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் சூரிய தசை, 80லேருந்து 90 வயசு வரைக்கும் சந்திர தசை. இந்த 2 தசைகளும் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. இந்த லக்னமாக வந்தீங்கன்னாக்கா இந்த லக்னத்துக்கு நன்மை செய்யாது. ஏன்னா இந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய, இந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுக்கு சூரிய சந்திரன் நன்மை செய்யாது. அதே மாதிரி சூரியன் சந்திரனோட லக்னங்களுக்கோ ராசிகளுக்கோ சுக்கிர பகவான் நன்மை செய்யாது. அப்படி பார்த்தோம்னா இப்போ சூரிய சந்திர தசைகள் வயசான காலகட்டத்தில் வருது. இந்த வயசான காலகட்டத்தில் என்னத்தை கொடுக்கும்? ஏன்னா 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. இளம் வயது காலகட்டத்தில் இருந்தோம்னா இப்போ தொழில் வேலை வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் வயதான காலகட்டத்தில் வர்றதுனால நோயை கொடுக்கும். வீட்டில் யாராவது தொழில் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கடன் அமைப்பு கொடுக்கும். பொருளாதார தடைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. சூரிய சந்திர தசைகளில் கொஞ்சம் மனக்குழப்பங்களை கொடுக்கும். அதிகப்படியாக ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். 11ஆம் இடத்துக்கு கேது போயிடுச்சு. இப்போது அதிகமாக அனுபவங்களை நிறைய கொடுக்கும். நிறைய இப்போ ஆன்மீக சுற்றுலா, கோயில் குளம் போயிட்டு வர்றது, குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றது, ரொம்ப நாளாக கோயில் பக்கமே போயிருக்க மாட்டீங்க, இப்போ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வர நபரும் பார்த்துருக்குறேன். ஆனால் அந்த நபருக்கு கூட இன்னமும் அதிகமாக ஆன்மீக ஈடுபாடுகள் இந்த காலகட்டங்களில் வரும். குரு பார்வை அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும். இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு, இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்துக்கு குருவுடைய பார்வையும் 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும், 5ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல கேது, இந்த விஸ்வாவசு வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். நன்றி.